ஹலோ லைட்டா குட் மார்கன். தமிழரசி 5812 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஜூ கூட வந்து சில சமயம் இன்ஃபினிட்டிவ் வருது, சில சமயம் அட்ஜெக்டிவ் வருது. இப்போ ஜூ ஸ்பேட், ஜூ லவுட் அப்படின்னு இது எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இதையே வச்சு என்னுடைய அடுத்த வீடியோவில் ஜூவுடைய பயன்பாட்டுகள்லாம் சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். முதல் விஷயம், இப்போ நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஜூவோடைய எப்படியெல்லாம் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றா இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஜூ கூட இன்ஃபினிட்டிவ் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை உபயோகப்படுத்துறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு எளிதான வாக்கியம் எடுத்துப்போம். இது ஜூ இசடுன்னு போட்டேன். ஸோ ஈஷ் ஃபெர்சூக, நான் வந்து முயற்சி செய்கிறேன். சரியா? ஃபெர்சூகன் அப்படிங்கிறது அந்த வர்ப். நம்ம எல்லாருமே முயற்சி செய்கிறோம் இல்லையா? ஜெர்மனில் பேசுறதுக்கு, ஜெர்மனை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த வெர்சூகன் அப்படிங்கிற வர்ப் வந்து இஷ்யூக்கு கான்ஜுகேட் ஆகி இஷ் கூட சேர்க்கும்போது வெர்சூக அப்படின்னு வந்துடும். இது வேர்பு கான்ஜுகேட்சியான். எல்லா வர்புமே வந்து கான்ஜுகேட் ஆகும். நம்ம தமிழ்லையும் உண்டு தான். நான் வருகிறேன், அவன் வருகிறான், நாங்கள் வருகிறோம். அந்த வருகை அப்படிங்கிற அந்த வினைச்சொல் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கான்ஜுகேட் ஆகிறோம். இப்போ இஸ் வெர்சூக அப்படிங்கிறது ஒரு ஒரு வாக்கியம். இது முழுமையா இருக்கா அப்படின்னா இல்லை. நான் முயற்சி செய்கிறேன். என்ன முயற்சி செய்கிறேன்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்போம். இப்போ இது வந்து ஒரு முதல் வர்பு. சரிங்களா? இப்போ என்ன முயற்சி செய்கிறேன்? நான் வந்து ஜெர்மன் படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சரியா? நான் வந்து முயற்சி செய்கிறேன், டாய்ஸ் லேர்னன். இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நம்ம இணைக்கும் போது இஷ் வெர்சூக டாய்ஸ் லேர்னன் அப்படின்னு போட்டோம்னா இது வந்து கிராமர் படி சிறு பிழையா இருக்கும். இப்போ டாய்ஸ் லேர்னன் அப்படிங்கிறது பொதுவானது. நான் ஜெர்மன் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன்? இஷ் லேர்ன, வேர்ப் வந்து கான்ஜுகேட் ஆயிடுமா? இஷ் லேர்ன டாய்ஸ். இஷ் லேர்ன டாய்ஸ் அப்படிங்கிறது நான் ஜெர்மன் படிக்கிறேன். இஷ் வெர்சூக அப்படிங்கிறது நான் முயற்சி செய்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் இணைக்கும் போது இஷ் வெர்சூக இஷ் லேர்ன டாய்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது கிராமர் படி பிழையா இருக்கும். இஷ் வெர்சூக இப்போ ரெண்டு வினைச்சொற்கள் வர சமயத்தில் நமக்கு இந்த ஜூ வந்து பயன்பாட்டுக்கு வரும். இப்போ இங்கே என்ன ஆகிடும்? இஷ் வெர்சூக, ஏன்னா இங்கே ரெண்டுமே நான் தான். சரியா? இஷ் வெர்சூக இஷ் லேர்ன டாய்ஸ். இங்கேயும் இஷ் தான் வருது, இங்கேயும் இஷ் வருது. அப்படிங்கும்போது இந்த ரெண்டாவது இஷ் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா நானே தான் ரெண்டு வாக்கியமுமே நான் பண்ணுறேன். அப்போ இஷ் வெர்சூக டாய்ஸ் லேர்ன அப்படிங்கிறது இதை நம்ம அடுத்தது இப்படி மாற்றலாம். இஷ் வெர்சூக டாய்ஸ் லேர்ன அப்படிங்கும்போது இங்கே நமக்கு ஒரு சின்ன பிழை இருக்கு. இந்த லேர்ன அப்படிங்கிறது இஷ் கூட கான்ஜுகேட் ஆகி வரும். ஆனால் நான் முயற்சி செய்கிறேன், டாய்ஸ் கற்றுக்கிறேன், டாய்ஸ் கற்றுக்கொள்ள. சரியா? அப்போ இஷ் வெர்சூக டாய்ஸ் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இந்த சூ வந்துடும். டாய்ஸ் பிளஸ் சூ, டாய்ஸ் சூ லேர்னன். இங்கேதான் சூ பிளஸ் இன்ஃபினிட்டிவ். ஆக ரெண்டு வெர்ப் வரும்போது, ரெண்டு வினைச்சொற்கள் வரும்போது இந்த முதல் வினைச்சொல் என்ன செய்யுது அப்படின்னு அதை வந்து நம்ம புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இந்த ரெண்டாவது வினைச்சொல்ல ஜூ கூட நம்ம இணைச்சு காட்டுறோம். இஷ் வெர்சூக டாய்ஸ் சூ லேர்னன். இப்போ இங்க இந்த வெர்சூகன் அப்படிங்கிற இந்த வெர்ப் இல்லைன்னா என்ன ஆகும்? இஷ் லேர்ன டாய்ஸ் அப்படின்னு ஆயிடும். இஷ் லேர்ன டாய்ஸ், நான் வந்து ஜெர்மன் கத்துக்கிறேன். இது வந்து சரியான வாக்கியம். இப்போ நான் இன்னொரு வெர்பை கொண்டு வரும்போது, நீங்க ரெண்டு வெர்பு வச்சு எழுதும்போது முதல் வெர்பு கான்ஜுகேட் ஆகிடும். இந்த வெர்பு வந்து கான்ஜுகேஷன்ல இருக்கும். இந்த ரெண்டாவது வெர்பு வந்து இன்ஃபினிட்டிவ்ல வரும். இதுதான் வந்து ரூல்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதை உபயோகப்படுத்தி நீங்க ஒரு வாக்கியம் கீழே எழுதுங்க. எந்த அளவு நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இரண்டாவது பயன்பாடு சூ பிளஸ் அட்ஜெக்டிவ். இது நீங்களே ஏற்கனவே நிறைய சமயத்துல வந்து பார்த்துருப்பீங்க. எஸ் இஸ்ட் சூ ஸ்பேட், இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த சூ வந்து அட்ஜெக்டிவ் கூட வரும். சூ ஸ்பேட்,
zu laut இந்த மாதிரி. இதுலயும் வந்து ஒரு வாக்கியம் கீழே எழுதுங்க இதை வச்சு. அடுத்தது zu plus noun. இந்த இடத்துல இப்போ வந்து ich gehe zu plus இங்க பார்க் நம்ம சொல்ல போறேன். சரியா? அப்போ இங்க நம்ம ஏற்கனவே ஒரு சில ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். இந்த ப்ரெபோசிஷன் இப்போ இது வந்து ப்ரெபோசிஷன் ஆயிடும். இங்க ஜூ அப்படிங்கிறது ப்ரெபோசிஷன். ஜூ ப்ரெபோசிஷன் என்ன எடுக்கும்? ஹவுஸ் பை மிட்னா சைட் ஃபான் ஜூ அப்படின்னு இருக்கா. அப்ப அது வந்து டாட்டு ப்ரெபோசிஷன். நான் பார்க்கிற்கு செல்கிறேன். அப்போ ich gehe பார்க் அப்படிங்கிறது தேர் பார்க். இப்போ தேர் பார்க் என்னவா மாறும்? தேம் பார்க். அப்ப இந்த வாக்கியம் ich gehe zu dem பார்க் இல்லைன்னா ich gehe zum பார்க். zu dem அப்படிங்கிறது zum அப்படின்னு மாறிடும். ஓகே, இந்த இடத்துல வந்து zu கூட வந்து ஒரு நவுன் வருது. இந்த மூணாவது உதாரணம் zu கூட நவுன் உபயோகப்படுத்தி நம்ம சொல்லுவோம். இந்த zu Hause அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ich bin zu Hause அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து zu மட்டும்தான் வரும். ich bin zu Hause. ich bin zu Hause. இந்த கடைசி உதாரணம் நீங்க A2 இல்லைன்னா B1 லெவல்ல வரும். இந்த zu உடைய இன்னொரு ஒரு உதாரணம் வரும் பயன்பாடு. இது வந்து in order to அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த plus zu அப்படிங்கிறது in order to. உதாரணத்துக்கு ரெண்டு வாக்கியம் எடுத்துப்போம். ich spreche Deutsch. நான் பேசுறேன். ich spreche Deutsch. நான் எதுக்கு ஜெர்மன் பேசுறேன்? என்னுடைய ஜெர்மன் மொழியை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு, அதாவது இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக நான் வந்து தினசரி ஜெர்மன் பேசுறேன். அப்போ இல்ல ஜெர்மன் மொழியை நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றோம். மேன்மைப்படுத்துவது அப்படிங்கிறது Deutsch Kenntnis. சரியா? Deutsch Kenntnis verbessern அப்படிங்கிறது இன்னும் பெட்டர் பண்றது. அப்போ ich spreche Deutsch Kenntnis இந்த இடத்துல நமக்கு வந்து zu உபயோகப்படும். Deutsch Kenntnisse zu verbessern. இப்போ இந்த வாக்கியத்தை எடுத்தோம்னா ich spreche Deutsch. நான் ஜெர்மன் பேசுறேன். எதுக்கு? Deutsch Kenntnisse zu verbessern. meine அப்படின்னு கூட போட்டுக்கலாம். Deutsch Kenntnisse zu verbessern. In order to improve my German language, I speak German. ஆங்கிலத்தில் எழுதும்போது in order to improvise இல்ல improve இங்க என்ன வேணா போட்டுக்கலாம். improve my German skills, I speak German. இந்த ஒரு பயன்பாட்டு நிறைய வரும். நீங்க A1 லெவல்ல வராம இருக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய வந்து சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் எழுதினாதான் உங்களுக்கு வந்து மார்க் அதிகமா வரும். சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன் ஆர்டர் டு உபயோகப்படுத்தி இதே மாதிரி ரெண்டு மூணு வாக்கியத்தை வந்து நீங்க கனெக்ட் பண்றதுக்கு நிறைய கனெக்டர்ஸ் வரும் B1 லெவல்ல. அதுல ஒரு சார்ட்ஸ் ஒன்று வந்துடும். இது எழுதினோம்னா உங்களுக்கு மார்க் அதிகமா கிடைக்கும். நீங்க எக்ஸாம் ஃபோக்கஸ்டா இருக்கீங்க அப்படின்னா. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய பேசும்போது நம்மளுடைய பேச்சை வந்து எளிதாக்குறதுக்கு. ஒரு வாக்கியத்தை 2-3 குட்டி குட்டி வாக்கியமா சொல்லாம நம்ம இந்த மாதிரி சேர்த்து சொன்னோம் அப்படின்னா போர் அடிக்காம இருக்கும். ஒரே மாதிரி பேசாம இருக்கும், அழகாவும் இருக்கும். இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கேளுங்க. தமிழரசி 5812 நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை வச்சு நான் வந்து இது மீதி எல்லாருக்கும் இது புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க. நிறைய பேர் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நான் ஃப்ளூயண்டா ஜெர்மன் பேசுறதுக்கு என்ன பண்றது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஜெர்மன் பிகினர் சீரீஸ் அப்படின்னு இதுல வீடியோஸ் இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும். இதுல நிறைய குட்டி குட்டியா டிப்ஸ் அங்கங்க ஃபுல்லா கொடுத்துருப்பேன். என்னோட லைவ் வீடியோஸ்லயும் நிறைய கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அங்கே டிப்ஸ் நிறைய இருக்கும். அதில் நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் சுலபமாக படிக்க முடியும். Auf Wiedersehen. Tschüss.